வாசிப்பதற்கு முன்பு நான் சில முன்னுரைகளை உங்களுக்கு சொல்ல போகிறேன். நாம் லகுவாய் இருக்கும்போது தான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போக முடியும். பாரங்கள் நம்மை அழுத்தி கொண்டிருந்தால், பாரங்கள் நம்மை அமுக்கி கொண்டிருந்தால், பாரங்கள் நம்மை நெருக்கி கொண்டிருந்தால் தேவனுடைய ராஜ்யத்திற்கு நாம் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அதனால கடந்த நாட்களில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார். லகுவடைய பாரத்தை இறக்கி வை. லகுவடைய பாரத்தை என்ன செய், இறக்கி வை. அந்நாட்களில் பிளாத்திகளை மாத்துல தண்ணி எடுக்கிறதான நிலவரத்தை பார்த்துருக்கிறேன். இடுப்பில் ஒரு குடம், தலையில் இப்போ யாராவது அப்படி தூக்கிடுவீங்களா? தூக்க முடியாது. அவ்வளோ தூரம் நடந்து வர முடியாது. அந்த அளவுக்கு எல்லாம் லகுவாயிட்டு. என் செய்திக்கு அது முகப்புறையா சொல்ற, நீ தூக்கிட்டு வந்துருவியா? தலையில் ஒன்று இடுப்பில் ஒன்று கொண்டு வந்துருவியா? முடியாது. ஆனால் ஒரு காலத்தில் கொண்டு வந்தல, இப்போ கொண்டு வர முடியும். ஏன்னா லகுவடைந்து விட்டது. வேலைகள் லகுவடைகிறது, ஆனால் பாரங்கள் இறக்கப்பட, பாரம் இறங்கி இருக்கணும். நம்முடைய சுமைகள் இறக்கப்பட வேண்டும். சுமைகள் என்ன செய்யணும்? இறக்கப்பட வேண்டும். சுமைகள் இறங்கும் போதுதான் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களாய் இருக்கிறோம். மத்தேயு 11 28, 29, 30 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே ஏசப்பா சொல்லுகிறதான வார்த்தை, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய சுமை எப்படி இருக்கிறதா? லகுவாய் இருக்கிறது. வருத்தப்பட்டு பாரங்கள் சுமைக்கிறவர்களே, வருத்தப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில குடும்பம் என்கிறதான பாரம் நம்முடைய தலையில அதிகமாய் அழுத்துகிறது. வேலை என்கிறதான பாரம் நம்முடைய தலையில் அதிகமாய் அழுத்துகிறது. வருமான குறைவு என்கிறதான ஒரு பாரம் நம்முடைய தலையின் மேலே அதிகமாய் அழுத்துகிறது. பிள்ளைகளை குறித்ததான பாரம் நம்முடைய தலையின் மேலே அதிகமாய் அழுத்துகிறது. படிக்க வேண்டுமே என்கிறதான பாரம் பிள்ளைகள் மேலே அதிகமாய் என்ன செய்கிறது? அழுத்துகிறது. ஏதோ ஒரு வகையில ஒரு பாரம் அவர்களை அழுத்தி கொண்டு இருக்கிறது. அழுத்தி கொண்டிருக்கிற அந்த பாரத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்றால் இயேசுவின் இடத்தில் வர வேண்டும். யார் இடத்துல வந்தாதான் விடுதலை? இயேசுவின் இடத்துல ஓடி வந்துடணும். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பாருங்கெல்லாம் சுமந்து தலை வலிக்கு. சிலர் சொல்லுவாங்க, தலை ரொம்ப வலிக்கு பாஸ்டர். காரணம் என்ன? தலை நிறைய பாரம். தலையில என்னது ஏறிட்டு, இந்த குடிகாரனுக்கு போதை ஏறினது மாதிரி ஜனங்களுக்கு இப்ப என்னது ஏறி இருக்கு? பாறை ஏறி போய் என்னடா செய்ய, கக்கவா விழுங்கவா அப்படிங்கிற சூழ்நிலைமைகள்லாம் சிலருடைய வாழ்க்கையில இருக்கு. ஆனால் ஆண்டவர் அழகாய் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமைக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்கிட்ட என்ன செய்யுங்க? வாருங்கள். என்னுடைய சுமை லகுவாய் இருக்கிறது. என் சுமை எப்படி இருக்கிறது? லகுவாய் இருக்கிறது. நான் உங்களை மெதுவாய் நடத்துவேன். அப்ப அந்த பாரத்தை குறித்து சொல்லும்போது அங்கே பாரங்கள் லகுவடைய தேவனுடைய ஆவி நம்மில் இருக்க வேண்டும். பாரங்கள் லகுவடையனா என்ன இருக்க வேண்டும்? தேவனுடைய ஆவி நம்மில் இருக்கும்போது பாரங்கள் நம்மை அழுத்த முடியாது. பாரங்கள் நம்ம என்ன செய்ய முடியாது? அழுத்த முடியாது. என்னாகமத்தின் புஸ்தகம் 11 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோட
அங்கே உன்னோட பேசி நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல். இப்ப மோசையோடு கூட கர்த்தர் பேசுகிறார். 6 லட்சம் புருஷர்களுடைய பாரத்தை சுமந்த மோசையோடு கூட கர்த்தர் பேசுகிறார். அவனுக்கு தூங்குறதுக்கு நேரம் இல்லை, சாப்பிடுவதற்கு நேரம் இல்லை. சில நேரங்கள்ல எங்களுக்கு அப்படி இருக்கும். சில காரியங்கள் எங்களுக்கு முன்னால வந்து பேசி இது பண்ணும்போது பல மணி நேரங்கள் தாமதமாய் சாப்பிட்டிருக்கிறோம். நம்முடைய சபையில ஒரு குடும்பத்தின் காரியத்தை நாங்கள் பேசி அவர்களுக்குள்ள சமாதானத்தை உண்டு பண்ண மத்தியானம் சாப்பாடை இழந்து 4 மணி வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கிறோம். அப்போ ஒரு குடும்பத்திற்கே நான் இவ்வளவு நேரத்தை வெயிட் பண்ணி அந்த பாரங்கள் லகுவடைவதற்கு பொறுமையாய் காத்திருக்க வேண்டும் என்றால் மோசே எவ்வளவு நேரம் காத்திருப்பேன். எத்தனை நாள் சாப்பிட்டானோ எத்தனை நாள் சாப்பிடாம தூங்கினானோ தெரியாது. மோசேயின் இடத்துல இப்பொழுது கர்த்தர் சொல்கிறார், நீ ஒருவனாய் ஜனங்களின் பாரத்தை என்ன செய்ய வேண்டாம், சுமக்காமல். பாருங்க, உங்க குடும்பத்துல சில நேரங்கள்ல மனைவியை பார்த்து புருஷனை என்ன செய்ய, இந்த மனுஷனை இந்த மனுஷியை கட்டிட்டு நான் தான் எல்லாத்தையும், நீங்கள் தான் ஒன்றும் செய்ய வேண்டாம், இயேசு உங்களுக்குள் வந்து அவருடைய ஆவி உங்களுக்குள்ள வந்தா நீங்கள் லகுவடைவீர்கள். அல்லேலூயா. நான் தான் அப்படிங்கிறத இன்னைக்கு விட்டுருங்க. நான் தான் என்கிறதான் அந்த வார்த்தையை விட்டு எனக்குள் இயேசு இருக்கிறார், அந்த இயேசு எல்லா காரியத்தையும் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. மோசேயின் இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறதான வார்த்தை, மோசேயின் இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறதான வார்த்தை வசிமா, அங்கே உன்னோட பேசி நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோட கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேல் வைப்பேன். அல்லேலூயா. இன்னைக்கு சில குடும்பத்துல பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லை, அதனால்தான் ஒரு ஆளா அந்த பாரத்தை சுமந்துகிட்டே இருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்க வீட்டுல இருக்கிற எல்லார் மேலையும் தேவனுடைய ஆவி வந்து இறங்க போகுது. அவ்வளவு சந்தோஷமா ஆமீன் அல்லேலூயா சொல்லைய. அந்த அளவுக்கு தேவனுடைய ஆவியானவர் வந்து இறங்கிட்டார்னா பாரங்கள் நீங்க. அல்லேலூயா. ஆண்டவரே சொல்றாரு மோசேயின் இடத்துல, எப்பா இவ்வளவு காலம் நீ ஒரு ஆளா தான் சுமந்த, போதும், உனக்கும் வயசாகி போச்சு. நானா நினைக்கிறேன், வேதத்தில் அப்படி சொல்லலை, வயசாகி போச்சு. இனி இந்த பாரத்தை பகிர்ந்து என்ன செய்யணும், கொடுக்கணும். பகிர்ந்து கொடுத்து அவங்க எல்லாரும் உனக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும்னா அவங்களுடைய மாம்சீக பலத்தினால ஒன்றும் செய்ய முடியாது. மாம்சீக பலத்தினால ஒன்றும் செய்ய முடியாது. சில நேரங்களில் நான் மாம்சத்தோடு கூட தான் போராடுறோம். மாம்சத்தோடு கூட போராடி 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 வெட்கப்பட்டு போ. மாம்சத்தோடு போராடி போராடி என்ன செய்தோம், வெட்கப்பட்டு போதும். அந்த வெட்கம் நமக்கு மாறணும் அப்படின்னா அந்த பாறை நம்மளை விட்டு நீங்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் இறங்க வேண்டும். அல்லேலூயா. யார் இறங்கணும்? அவர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேல் என்ன செய்வேன், வைப்பே. அப்போ குடும்பத்துல ஒரு ஆள் அபிஷேகம் பெற்றிருந்தால் அந்த அபிஷேகமானது இன்னைக்கு அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லார் மேலேயும் இறங்க போகிறது. விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கரங்களை கொட்டி, அவர்கள் ஒருவேளை பாளையத்திற்கு வெளியே இருக்கலாம், சபைக்கு வெளியே இருக்கலாம், நீங்க கரங்களை கொட்டி கர்த்தரை துதிக்கும் போது உங்கள் மேல் இருக்கிற அதே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இப்பொழுது அந்த பிள்ளைகள் மேல, உங்களுடைய மனைவிகள் மேல, உங்களுடைய பிள்ளைகள் மேல, உங்களுடைய புருஷன் மேல இறங்க போகிறது. நீங்க தட்டுறதை பார்த்தா ஆவியின் அபிஷேகம் அவர்கள் மேல இறங்குவதற்காக தட்டின மாதிரி தெரியல. அந்த அபிஷேகம் அவர்களுக்குள்ள இறங்கணும். அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். அப்ப நல்லா பாருங்க, மோசையோடு கூட கர்த்தர் பேசினது போல இப்போ உங்களோடு கூட கர்த்தர் பேசிட்டாரு. எப்பா ஏமா நீ ஒரு ஆளா சுமந்தது போதும், உங்ககிட்ட இருக்கிற என் ஆவியை அவர்கள் மேல இறக்குவேன், அவர்களும் உங்க கூட கூட சமப்பாக நீ லகுவடைவாய். அல்லேலூயா. நீ என்ன செய்வாய், லகுவடைவாய். 2 உதாரணத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். வேதாகமத்திலிருந்து மோசையும் எத்திரோவும் டிஸ்கஸ் பண்ணதாங்க. எத்திரோ யாரு?
மோசையினுடைய மாமா. ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுதாங்க. ஏத்ரோ பார்த்துக்கிட்டே இருக்காங்க. காலையில இருந்து நைட்ல தூங்குறது வரைக்கும் இந்த மனுஷன் சாப்பிடவும் போக முடியல, எந்திரிச்சு என்ன செய்ய முடியல, போக முடியல. நியாயத்திற்காக, அந்த பாரத்திற்காக அவங்க என்ன செய்தாங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களே. ஏத்ரோ காலையில இருந்து பார்த்தா அவன் ஒரு தேவனுடைய மனுஷன். கூப்பிட்டான், மோசையை கூப்பிட்டாங்க, வாப்பா, நீ இப்படி பண்ணுனா போகக்கூடிய தேசத்திற்கு சுகமாக என்ன செய்ய முடியாது, போக முடியாது. நான் சொல்லுது ஆலோசனை கொஞ்சம் கேளு. உனக்கு விருப்பம் இருந்தால் கேளு, விருப்பம் இல்லைன்னா விட்டுரு. வாசிங்க யாத்திராமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்கு மோசையின் மாமன். யாத்திராகமம் 18:17-18. அதற்கு மோசையின் மாமன், நீர் செய்கிற காரியம் நல்லதல்ல, நீர் செய்கிற காரியம் நல்லதல்ல. இன்னைக்கு உங்களை பார்த்து, ஏமா நீ செய்கிற காரியம் நல்லதல்ல அப்படின்னா உடனே விளக்கு மாத்து பூசதான். ஆனா மோசையின் மாமன் துணிந்து சொல்றார் பாருங்க, நீர் செய்கிற காரியம் என்னதில்ல, நல்லதல்ல. நீரும் உம்மோடு இருக்கிற ஜனங்களும் தோய்ந்து போவீர்கள். இது உமக்கு மிகவும் பாரமான, இது உமக்கு மிகவும் பாரமான காரியம். நீர் ஒருவனாய் அதை செய்ய உம்மாலே கூடாது. இப்பொழுது என் சொல்லை கேளும். சிலருக்கு ஆலோசனை சொன்ன கேட்க மாட்டாங்க, ஆலோசனை சொன்ன கேட்க மாட்டாங்க. அந்த பாரத்தை இறக்கி வைப்பதற்குரிய ஆலோசனைகளை கர்த்தர் சில நேரத்தில் நமக்கு கொடுக்கும் போது அதற்கு நாம் என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். இப்ப சொல்லப்பட்டிருக்கிறது, என் சொல்லை கேளும், உமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன், உமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன், தேவனும் உம்மோடு கூட தேவனும் உம்மோடு கூட இருப்பாராக. நீர் தேவ சந்நிதியிலே ஜனங்களுக்காக இரும், நீர் தேவனுடைய சமூகத்திலே ஜனங்களுக்காக இரும். விசேஷித்தவைகளை தேவனிடத்தில் கொண்டு போய் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் ஜனங்களுக்கு வெளிப்படுத்த ஒரு ஆலோசனை சொல்றான். இன்னைக்கு அநேகர் அவங்க வீட்டில் நடக்கிற எந்த காரியத்திற்கும் தேவனுடைய மனுஷனிடத்துல ஆலோசனை கேட்க மாட்டாங்க. அந்த ஆலோசனை கேட்காததுனால அந்த காரியம் செய்து முடித்ததுக்கு அப்புறம் தலையில ஒரு பெரிய வெயிட்டேஜ், ஒரு பெரிய பாரம் அவங்க தலை மேல என்ன செய்கிறது, வருகிறது. உங்களுடைய காரியம் ஜெயமாக முடித்து பாரம் இல்லாதபடிக்கு நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் ஆலோசனையை கேட்க வேண்டும். என்ன கேட்கணும்? மோசே சொல்தான், நான் சொல்லும் ஆலோசனை என்ன செய்யும், கேளும். மோசையை, அதாவது ஏத்ரோவை காட்டிலும் மோசே ஒரு பெரிய மனுஷன். வயசுல ஒருவேளை குறைந்தவனா இருக்கலாம். ஏத்ரோவோட மோசே வயசுல குறைஞ்சவனா இருக்கலாம், ஆனா அனுபவத்துல கூடுனது. அல்லேலூயா. ஒருவேளை நம்ம நடத்துறவர்கள் வயசுல பெரியவர்களா இருக்கலாம், அனுபவத்தை பாருங்க. அனுபவத்தோடு கூட சில ஆலோசனை சொல்லும் போது நீங்கள் கேட்டால் உங்களுடைய பாரங்கள் இறக்கப்படும். பாரங்கள் என்ன செய்யப்படும்? இல்லை, நான் அவற்றை போகவே கூடாது, நான் அவற்றை போனால் என்னைய கடிச்சு துப்பிடுவார். கடிச்சு துப்பும் போதும் தாங்க அங்கே ஒரு ஆலோசனை வரும். அந்த ஆலோசனை தான் உங்களை லகுவாக்கும். அல்லேலூயா. என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனை காட்டிலுமா நான் உங்களுக்கு கடுமையாக இருக்கிறேன். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்படின்னா அந்த ஆலோசனை பெரியவர்களிடத்திலிருந்து வரும்போது பாரங்கள் லகுவடைகிறது, அங்கே சமாதானம் உண்டாகிறது, அங்கே சந்தோஷம் உண்டாகிறது. ஒரு ஆலோசனை சொல்லியாச்சுன்னா அதை உடனே கேட்கணும், அதை உடனே செய்யணும். இன்னைக்கு அநேகருக்கு செய்வதற்கு விருப்பம் இல்லை, கேட்பதற்கு விருப்பம் இல்லை. அப்படி இருக்கிறதுனால தான் அந்த பாரம் உங்க தலையில இருந்து நீங்க பண்ணுகிற ஜெபம் கேட்கப்படாமல் அந்த பாரம் உங்களை தடுத்து கொண்டு இருக்கிறது. நீங்க லகுவடைய முடியல. சரி, தொடர்ந்து நீங்கள் 23-24 வசனத்தை வாசிக்கும் போது மோசே என்ன செய்தான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பிரகாரம் நீர் செய்வதும் இப்படி தேவன் உமக்கு கட்டளையிடுவதும் உண்டானால் உம்மாலே தாங்க கூடும். பாருங்க, அந்த ஆலோசனையை கேட்டா உம்மாலே என்ன செய்ய முடியும்,
சொல்ல மாட்டேங்கிங்களே. சிலருடைய முகம் நல்லா இல்லையா? உங்களுடைய பாரத்தை இப்போ நான் இறக்கிறதுக்கு தான் இந்த தேவனுடைய ஆலோசனையை கர்த்தர் எனக்கு என்ன செய்திருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். தேவனுடைய ஆலோசனையை கொடுத்திருக்கிறார். இந்த பிரகாரம் நீர் செய்வதும் இப்படி தேவன் உமக்கு கட்டளையிடுவதும் உண்டானால் உம்மாலே தாங்கக்கூடும். இந்த ஜனங்கள் எல்லாரும், இவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும், இந்த ஜனங்கள் எல்லாருங்கிற இடத்துல நான் வீட்டில் இருக்கிற எல்லாரும், இந்த சபையில் இருக்கிற எல்லாரும் தாங்கள் போகும் இடத்துக்கு சுகமாய் போய் சேரலாம். சுகமாய் போவதற்கு பாரம் இறக்கப்படணும், பாரம் லெகுவடைய வேண்டும். பாரத்துக்கு மேல பாரத்தை நினைச்சக்கூடாது, கூட்டக்கூடாது. 4 செங்கலை கொண்டு போகணும், 4 செங்கல் அவங்க கொண்டு போயிட்டே இருக்கணும். இல்லை நீ 6 செங்கல் தான் கூட்டு போனா 2 நடையில காலு முட்டு என்ன செஞ்சிடும், சொல்ல மாட்டேங்கல, முட்டு என்ன செஞ்சிடும், பலவீனப்பட்டு போகும். அந்த தாங்கக்கூடியதான அந்த பலன், அந்த பாரம் நமக்கு லெகுவடைய வேண்டும் என்றால் நாம் செய்யக்கூடியது என்ன? ஆலோசனையை கேட்கணும். ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அந்த தேசத்தில் என்னது உண்டாகும்? சுகம் உண்டாகும். சுகம் என்ன செய்யும்? உண்டாகும். சரி, அடுத்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, மோசே தன் மாமன் சொல் கேட்டு அவன் சொன்னபடியெல்லாம் செய்தான். ஜனங்கள் லெகுவாய் போவதற்கும் மோசே பாரம் நீக்கப்பட்டவனாய் ஜனங்களை நடத்துவதற்கும் அது போதுமானதாய் இருந்தது. அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்திலையும் நம்முடைய சபையிலையும் நமக்கு வருகிற எல்லா காரியத்திலையும் நாம் லெகுவடைய வேண்டும் என்றால் பாருங்க பாருங்க, எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ட்ரெயினை பார்க்கலாம், பஸ்ஸை பார்க்கலாம், காரை பார்க்கலாம், லாரியில் பார்க்கலாம், 2 வீலர் எல்லாம் கொஞ்சம் வெயிட்டேஜோட தான் இருக்கு. ஆனால் அதில் போறாங்க, அதில் என்ன செய்தாங்க, போறாங்க. ஆனால் ஃப்ளைட்டில் மட்டும் போகும்போது கீழே இருக்கிற அட்வைசருடைய வார்த்தையை கேட்டு தான் மேலே என்ன செய்ய முடியும், சொல்ல மாட்டேங்கல, மேலே என்ன செய்ய முடியும். கீழே ஒருத்தர் பேசிக்கிட்டே இருப்பார், அப்படிதானே பிரதர்? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கீழே ஒருத்தர் என்ன செய்வார், அவருக்கு பேர் என்ன, ஏர் சொல்லுடா இல்லை, அவருக்கு பேர் என்னது? கீழே உட்காந்து ஒருத்தர் பேசிட்டு இருப்பார், ஏர். அதுக்கு ஒரு பேர், அதுக்கு ஒரு கோட்ஸே இருக்கு. 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் அவங்களுக்கு வேலை. சம்பளம் 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா. ஆகாயத்தில் இருக்கிற ரூட்ல இந்த பிளைட்டு சரியா போகுதான்னு பார்த்து என்ன செய்யணும், சொல்லணும். அதே போலதான் எவ்வளவு பாரம் இருந்தாலும் நாம் லெகுவடைந்தாதான் பரிசுத்த ஆவியானவர் நம்மை சரியாய் பரலோகத்துக்கு கொண்டு போவார். நம்மளும் எங்க தான் போக போறோம், எங்க தான் போக போறோம் அப்படி சொல்லாதீங்க. நம்மளும் எங்க தான் போக போறோம், பறந்து மேலே தான் போக போறோம். இந்த கீழே இருக்கிற எதுவும் நமக்கு நிரந்தரமானதல்ல. பறந்து நாம் போவதற்கு தேவ ஆலோசனையை கேட்க வேண்டும். என்ன ஆலோசனையை கேட்கணும்? அவர் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறதுன்னா, ஆண்டவர் பார்ப்பாரு, ஏப்பா ஏம்மா அவன் ஏன் ஸ்தானத்துல இருந்து உனக்கு சொல்றதை நீ கேட்கலனா நான் உன்னை எப்படி ஆசீர்வதிக்க முடியும் அப்படின்னு கர்த்தர் கேட்பாரு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேனே, அங்கே அங்கே ஐஸ்வர்யவான் இருக்கிறான், லாசர் இருக்கிறான். லாசர் சொல்லுதான், ஐயா இந்த மோசையை அனுப்பி எங்க வீட்டில் போய் என்ன செய்யும், சுவிசேஷம் என்ன செய்யணும், சொல்லணும். இல்லையா மரித்ததுலேருந்து ஒருத்தர் எழுந்து போனா எங்க வீட்டில் உள்ள எல்லாரும் என்ன செய்வாங்க, நம்புவாங்க அப்படின்ட்டு அந்த ஐஸ்வர்யவான் சொல்லும்போது அவனுக்கு கிடைத்த பதில் என்ன? அங்கே இருக்கிற தீர்க்கதரிசிகளுக்கு ஊழியர்களுக்கு அவன் செவி கொடுக்கலன்னா இங்கே இருந்து ஒருத்தன் போனாலும் என்ன செய்ய மாட்டான். ஆமா, இப்ப ஆண்டவர் எங்களை எதுக்கு வச்சிருக்காருன்னு இப்ப புரியுதா? ஊழியக்காரங்களை கர்த்தர் எதுக்கு வச்சிருக்காருன்னு புரியுதா? அவங்க சொல்றதை கேட்கணும், செய்யணும், பேசுனா பேசணும், இருனா இருக்கணும், போனா போகணும். அப்படிங்கும் போது உங்களுடைய பாரம் லகுவாக்கப்படும். அல்லேலூயா. அதை நீங்க அழுத்திக்கிட்டே இருந்தா அங்கே டிஸ்கனெக்ட் தான் ஏற்படுமே தவிர தொடர்பு எல்லைக்கு வெளியிலே தான் இருப்பீர்களே தவிர தொடர்பில் இருக்க முடியாது. அல்லேலூயா. அதான் போன்ல சொல்லுவாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போன்ல சொல்லுவாங்க, கல்யாணம் முடிஞ்ச உடனே மனைவிக்கு ஒரு நல்ல செல்லை வாங்கி கொடுத்தாங்க. ஏம்மா நீ எங்கே போனாலும்
என்கிட்ட சொல்லிட்டு போ அப்படின்ட்டு. அவன் முதல் திருப்பு ஃபோன் பண்ணியிருக்கிறான். முதல் திருப்பு ஃபோன் பண்ண உடனே அங்கே சொல்லுது, அவர் தொடர்பு எல்லைக்கு ஆமாம் எங்கே இருக்கிறாரு? தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறார் அப்படின்ட்டு சொல்லிட்டான். இவளுக்கு போனை பற்றி தெரியாதுல்ல, பரலோகத்தை பற்றி நமக்கு தெரியாதுல்ல. அந்த பரலோகத்துக்கு போகிற ஆலோசனை தான் கர்த்தர் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. தொடர்பு எல்லைக்கு வெளியில இருக்கிறாரு. இந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. சரி மறுபடி போடுவோம். போட்டா அவர் இன்னொரு நபரோடு பேசி கொண்டிருக்கிறார். வந்துட்டா ஆபத்து, வந்துட்டா ஆபத்து. இன்னொரு நபரோடு என்ன செய்கிறாரு? எந்த மனுஷன் போனை வாங்கி கொடுத்ததை இன்னொரு நபர்கிட்ட பேசுறத கண்டுபிடிக்க தான் வாங்கி கொடுத்தாரு. அவளுக்கு வந்துட்டு ஆத்திரம். சரி மூணாவது போன் போட்டா, நீங்கள் தொடர்பு கொள்கிற நபருடைய செல் சுவிட்ச் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அநேகர் அந்த கதையில தான் இருக்கிறீங்க. பரலோகத்துக்கு போனா இயேசுவோடு தொடர்பில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், தேவனுடைய ஆவி உங்களுடைய மேல வந்து இறங்கும் போதுதான் அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா பாரங்களும் என்ன செய்யப்படும்? நீக்கப்படும். நீக்கப்படுவதற்கு தேவனுடைய ஆலோசனை அவசியம். தேவனுடைய ஆலோசனை அவசியம். அந்த ஆலோசனையை அவன் மோசே கேட்டான். எவ்வளவு பெரிய தலைவர்! கொஞ்சம் நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்களா. அவரை போல ஒரு 24 லட்சத்தை நம்ம நடத்துதோமா? வீட்டில் இருக்கிற 3 பேரை 4 பேரை நடத்தம்னோட்டி, இந்த ஜெசிகாவை நடத்தம்னோட்டி இவங்க 2 பேரும் படுத பாடு பெரும்பாடா இருக்கு. எங்க வீட்டில் எங்க ரோப்பி 2 பிள்ளைகளையும் நடத்தம்னோட்டி இப்பமே சொல்லுது, எங்கேயாவது ஹாஸ்டலுக்கு கொண்டு தள்ளிடலாமா? கொஞ்சம் நல்லா நீங்க சிந்திச்சு பாருங்க, நல்லா யோசித்து பாருங்க. ஏன்னா இப்ப இருக்கிற காலம் அப்படிப்பட்ட காலமாய் இருக்கிறது, பாரம் நிறைந்த ஒரு காலமாய் இருக்கிறது. இதுல நாம் லகுவடைய வேண்டும் என்றால் தேவனுடைய ஆலோசனை நமக்கு அவசியம். அல்லேலூயா. பாருங்க, 2வது ஒரு நபர்ல அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ரெகோபயாம் இஸ்ரவேல் ஜனங்கள். சாலமன் இறந்தாச்சு, ரெகோபயாம் ராஜாவா வந்தாச்சு. ராஜாவா என்ன செய்தாச்சு? வந்தாச்சு. ரெகோபயாம் இடத்துல எல்லாரும் போய் கேட்கிறாங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நீங்க வாசிங்களா? 4வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, உம்முடைய தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார். இப்போதும் நீர் இப்போதும் உம்முடைய தகப்பன் சுமத்தின கடினமான வேலையையும் அவர் எங்கள் மேல் வைத்த பாரமான நுகத்தையும் லகுவாக்கும், அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள். எதை லகுவாக்கணும் சொல்ல மாட்டேங்களே? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல எதை லகுவாக்கணும்? பாரத்தை லகுவாக்கும். ராஜாவே, பாரத்தை லகுவாக்குனா நாங்கள் உண்மை என்ன செய்வோம்? சேவிப்போம். முதல்ல பெரியவர்களிடத்துல போய் ஆலோசனை கேட்கிறான். 7வது 8வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, அதற்கு அவர்கள் நீர் இன்று இந்த ஜனங்களுக்கு சேவகனாகி அவர்களுக்கு இணங்கி அவர் சொற்படி செய்து மறுமொழியாக நல் வார்த்தைகளை சொல்வீரானால் என்னாலும் அவர்கள் உமக்கு ஊழியக்காரராய் இருப்பார்கள். பாருங்க, இப்ப முதியோர் சொன்ன ஆலோசனையே என்ன செஞ்சுட்டான்? போதும். முதியோர் சொன்ன ஆலோசனை என்ன செஞ்சிட்டான்? தள்ளிட்டான். பாரத்தை இறக்க விருப்பம் இல்லை. சிலருக்கு அந்த கெத்து, அத வேற முறையில் என்ன சொல்லலாம்? கெத்துன்னு சொல்லுவாங்களா? அந்த இடத்தை விட்டு, அந்த பாரத்தை விட்டு இறக்க மனம் இல்லாம அதுல எவ்வளவு நஷ்டங்கள் வந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் பரவாயில்ல, நான் என்ன செய்ய மாட்டேன்? இறக்க மாட்டேன். அது என் தலையில தான் இருக்கும். அது தலையில இருக்க 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 உங்களுடைய தொழில் ஆசீர்வாதம் வராது, உங்களுடைய குடும்பத்தில் என்னது வராது? ஆசீர்வாதம். இப்போ அவன் போய் முதியோரிடத்துல கேட்கிறான். அவங்க அப்பா கூட இருந்த ஆட்கள் எல்லாத்தையும் கேட்கிறான். சில நேரங்கள் நம்முடைய ஸ்தாபன தலைவர் சில காரியங்களை ஃபோன் மூலமாக கேட்பார். கடந்த நாட்களில் கூட பாஸ்டர் மட்டும் கேட்டு பாருங்க, ஃபோன் பண்ணி ஒரு காரியத்தை கொஞ்ச நேரம் பேசியிருந்து இதுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டாங்க.
காரணம் என்னன்னா, காரணம் என்ன? நாங்கள் ஐயாவோடு கூட என்ன செய்திருக்கிறோம் இருந்து. அதே போல இந்த இந்த ரெகோபயாம் அவங்க அப்பாவோடு கூட இருந்ததானே பெரியவர்களிடத்துல முதல்ல ஆலோசனை கேட்கிறான். அவங்க சொல்லுதாங்க, ஆமையா, இந்த ஜனங்களுக்கு நீ நல்ல வார்த்தையை சொன்னால் அவர்கள் என்னால் உமக்கு எப்படி இருப்பார்கள்? சேவகராய் என்ன செய்வார்கள்? இருப்பார்கள். சரி, எப்போதுமே கொஞ்சம் துடி துடித்த ரத்தம் இருக்குல்ல, அந்த ரத்தத்தை கேட்போம். அடுத்த ஆலோசனை, பாரத்தை லகுவாக்கணும்னா நல்ல ஆலோசனை தான் நல்ல யுக்தியை கொண்டு வரும். அல்லேலூயா. நல்ல ஆலோசனை நமக்கு தேவை தேவை. என் குடும்பத்தில் ஒவ்வொரு காரியம் நடக்கும்போது எனக்கு மூத்தவர்களிடத்தில் ஆலோசனை கேட்பேன். எனக்கு மூத்தவர்களிடத்தில் என்ன செய்வேன்? அனுபவசாலிகளிடத்தில் சில வார்த்தைகளை நாம் கேட்டு அறிந்து கொள்வது தப்பில்லை, கேட்க வேண்டும். வாலிபர் இடத்துல போய் கேட்குறான் பாருங்களா, அதுக்கு அவங்க சொல்றதான பதில் என்ன? 10வது 11வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, அப்பொழுது அவனோட வளர்ந்த வாலிபர், அப்பொழுது அவனோட வளர்ந்த, ஏன்னா இவன் அப்பா கூட இருக்கல, இந்த ஜனங்களுடைய குணம் தெரியாது, இந்த ஜனங்களுடைய குணம் என்ன செய்யாது. புதுசா ஒருத்தவங்க கல்யாணம் முடிச்சிட்டாங்கன்னா புருஷனை பத்தி மனைவிக்கு தெரியாது, மனைவியை பத்தி யாருக்கு தெரியாது? சொல்ல மாட்டேங்கிங்களே. புருஷனுக்கு என்ன செய்யாது? தெரியாது. 2 வீட்டாரையும் குறித்து 2 பேருக்கும் தெரியாது. இதான் ஒரு பெரிய பிரச்சனை. 2 வீட்டாரையும் குறித்து 2 பேருக்கும் என்ன செய்யாது? தெரியாது. அதே போல இந்த வாலிபன், அந்த ரெகோபயாம் தன்னோடு வளர்ந்த வாலிபர் இடத்துல போய் அவன் கேட்கிறான். வாசிமா. அவனோட வளர்ந்த வாலிபர் அவனை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நீர் அதை எங்களுக்கு லகுவாக்கும் என்று உம்மிடத்தில் சொன்ன இந்த ஜனத்திற்கு நீர் சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் சுண்டு விரல், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களா, என் சுண்டு விரல் என் தகப்பனாருடைய இடுப்பை பார்க்கிலும். ஆமா, இன்னைக்கு சிலரு தேவன் மனிதர்களிடத்தில் ஆலோசனை கேட்காம உங்களோடு கூட பழகிற உலக பிரகாரமான ஜனங்களிடத்தில் சில ஆலோசனை கேட்கும் போது அவர்கள் உங்களுக்கு வித்தியாசமான காரியத்தை சொல்வார்கள். அது உங்களுக்கு தோல்வியில வந்து முடியும். பாரத்தை நிச்சய முடியாது, இறக்க முடியாது, லகுவடைய முடியாது. அதே போல இந்த ரெகோபயாம் கேட்கிறான், வாலிபரிடத்துல கேட்கிறான். அவங்க முதலாவதே சொல்றாங்க, ஓடுத ரத்தத்துல, அதாவது சொல்லுவாங்களே, எரிகிற தீயில என்ன ஊற்றணும்? எண்ணெயை ஊற்றியாச்சுன்னா அது என்ன செய்யும்? கூட கொஞ்சம் பத்தி என்ன செய்யும்? அதே மாதிரி இவனுக்கு வாலிப ரத்தம். இந்த வாலிப ரத்தத்தை அடக்குவதற்கு, இவன் என்றும் ராஜாவாய் இருப்பதற்கு, 12 கோத்திரங்களுக்கு ராஜாவாய் இருப்பதற்கு பெரியோர்கள் சொல்றாங்க, நல்ல வார்த்தையை சொல்லுப்பா. என்ன வார்த்தையை சொல்லு? இந்த வாலிபர்கள் சொல்றாங்க, என்ன சொல்றாங்களா? என் சுண்டு விரல் என் தகப்பனாருடைய இடுப்பை பார்க்கல எப்படி இருக்கும்? சுண்டு விரல் எப்படி இருக்குமா? நான் அவனை சேர்ல உட்கார வைக்க முடியுமா? நல்லா சிந்திச்சு பாருங்க. ஆமா, சுண்டு விரல் எப்படி இருக்குமா? சுண்டு விரலே அவனுடைய இடுப்பை பார்க்கலும் பருமனா இருந்தா இவன் ஒண்ணுக்குமே லாய்க்கு இல்லாத ஆளு, இவன் எதற்குமே லாய்க்கு இல்லாத ஆளுங்கிறதான ஒரு முடிவுக்கு வாலிபர்கள் அவனை தள்ளுகிறார்கள். அப்போ அந்த வாலிபன் யோசித்திருக்க வேண்டும், இப்படி தள்ளுதாங்களே, இந்த இடத்துல நம்ம எப்படி ஞானமாய் பதில் சொல்லணும், ஞானமாய் இருக்கணும், இந்த பாரம் நம்மளை விட்டு எப்படி இறங்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் என்ன செஞ்சிருக்கணும்? யோசித்திருக்கணும். யோசிக்கல. சரி, அடுத்த வசனம். இப்போதும் இவன் பதில் சொல்றான் பாருங்க. இப்போதும் என் தகப்பன் பாரமான நுகத்தை உங்கள் மேல் வைத்தார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். யாருங்க இருப்பா? யார் வேலை செய்வா? யார் இருப்பா? உங்க பாரத்தை நான் என்ன செய்வேன்? சொல்ல வசனத்தை தாங்க நான் சொல்றேன். உங்க பாரத்தை என்ன செய்வேன்? அதிக, ஏற்கனவே பாரமா இருக்கு, முடியல. உங்க குடும்பத்தினுடைய பாரத்தை உங்களால தாங்க முடியல, ஆனா அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை.
அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை, ஒருவருக்கொருவர் சமாதானமாய் சந்தோஷமாய் போகக்கூடியதான சூழ்நிலைமை இல்லை. எப்படி உங்களுடைய பாரம் லகுவாக்கும்? எப்படி தேவனுடைய ஆலோசனை உங்களுடைய குடும்பத்தில் வரும்போதுதான் பாரம் லகுவாக என்ன செய்யும்? மாறும். லகுவாக என்ன செய்யும்? மாறும். நான் தான் அடிக்கடி சொல்வேன், என்னுடைய அனுபவம், நான் ஆலயத்தில் இருந்தபடியினால் ஆண்டவர் என்னை ஒரு பாரமான மனுஷனாய் வைக்காமல் ஒரு லகுவான மனுஷனாய் வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னைக்கு ஹாஸ்டல்ல இருந்து ஐயாவுடைய வீட்டுக்கு போனனோ அன்னைக்கே கோயில்ல தான் இருந்தேன். கோயிலுடைய எல்லா வேலைகளையும் செய்தேன். எல்லா வேலைகளையும் செய்யும் போது சில நேரங்களில் கடினமாய் தான் இருக்கும், சில நேரங்களில் பாரமாய் தான் இருக்கும், பாரமாய் தான் இருக்கும். அதை செய்யும் போது அந்த தேவனுடைய மனுஷனுக்கு, என்னுடைய போதகர் ஐயாவுக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்கும் போது ஆண்டவர் என்னை லகுவடைய வைத்து சகல ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார். அல்லேலூயா. அதே போல இந்த ஆலயத்தில் வந்து பணிவிடைகள் செய்யும் போது நான் அல்ல, இந்த ஆலயத்திற்கு எல்லாவற்றிலும் எல்லாமாய் இருக்கிற இயேசு அவர்களை லகுவடைய வைத்து அவருடைய எதிர்காலங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன், வருஷத்துல ஒரு நாள் அது கோயிலை பெருக்கி போட்டுட்டு போங்கம்மா. ஆராதனை முடிஞ்ச உடனே குதிங்காலை பின்னால் அடிக்கிற மாதிரி ஓடாத. என் ஆத்துமாவை போட்டு ஆசீர்வாதம் சொல்லவனட்டி பெட்டங்கால் பின்னால் என்ன செஞ்சிடும்? அடிச்சிடும். ஓடாத, ஓடாத இரு. ஆலயத்தில் என்ன செய்யணும் செய். ஆலயம் என்பது ஒரு மனிதனுக்குரியது அல்ல. ஆலயம் என்பது யாருக்குரியது அல்ல? மனிதருக்குரியது அல்ல, அது தேவனுக்குரியது. அடிக்கடி சொல்லியிருக்கிற யோசுவா அதனாலதான் என்ன செய்யப்பட்டான்? 9 கோத்திரத்துக்கு சுதந்திரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதான ஒரு தலைவனாக கர்த்தர் என்ன செய்தான்? அவனுக்குள்ள என்ன தகுதி இருந்துச்சு? ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்லை. ஆனால் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டும் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயை விட்டும் அவன் விலகாமல் என்ன செய்தான்? இருந்தான். அதாங்க ஆசீர்வாதம், அதுதான் ஆசீர்வாதம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இப்போதும் என் தகப்பன் பாரமான நுகத்தை உங்கள் மேல் வைத்தார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே கண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே கண்டிப்பேன் என்று நீர் அவர்களோட சொல்லும். அப்ப யோசித்திருக்கணும் இவன். அவன் இப்பொழுது என்ன செஞ்சிருக்கணும்? யோசித்திருக்கணும். ஏய், நம்மளை ஆகாத ஆலோசனை சொல்லுதம்பா, நம்ம எச்சரிக்கையா இருக்கணும்ட்டு எச்சரிக்கப்பட்டு முதியோர்களுடைய ஆலோசனை பிரகாரம் சொல்லியிருந்தா 10 கோத்திரம் அவனை விட்டு போயிருக்காது. 10 கோத்திரம் இப்போ அவனை விட்டு என்ன செஞ்சிட்டு போயிட்டு. குடும்பத்தில் பிளவுகள் வருவதற்கு காரணம் என்ன? தேவனுடைய ஆலோசனை அங்கே இல்லை. என்னது இல்லை சொல்லுங்க, என்னது இல்லை? தேவனுடைய ஆலோசனை அங்கே இருக்கும் என்றால் குடும்பத்தில் பிளவு வராது, குடும்பத்தில் சமாதானம் தான் இருக்கும். அல்லேலூயா. குடும்பத்தில் என்னது இருக்கும்? சமாதானம் இருக்கும். அப்படி என்றால் பாரம் லகுவடைய ஒன்று தேவ ஆவி நம்மேல் இருக்க வேண்டும். 2வது தேவனுடைய ஆலோசனையை கேட்க வேண்டும். எத்தனையோ லட்சங்கள் கோடிகள் கடனா இருந்தவங்க எல்லாம் தேவனுடைய ஆலோசனையை கேட்டு அதன்படிகாரம் செய்யும் போது அங்க கர்த்தர் கிரியை செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன் தேவனுடைய ஆலோசனை கேட்கணும்னா, தேவனுடைய மனிதர்கள் வெறும் ஆலோசனை சொல்கிறது அல்ல, ஆலோசனை சொன்னதற்கு பின்பு அந்த காரியம் ஜெயமாய் நடப்பதற்கு அவர்களுக்காக தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவர்கள். அல்லேலூயா. அவர்களுக்காக தேவ சமூகத்தில் என்ன செய்வார்கள்? ஜெபிப்பார்கள். அதை மறந்து விடக்கூடாது. அதை என்ன செய்யக்கூடாது? மறந்து விடக்கூடாது. ஆகினால் ஆவிக்குரியவராகிய நாம் சில காரியங்களில் பாரம் அடையாதபடி எச்சரிக்கையா இருக்கு. ஆவிக்குரியவர்களாகிய நாம் சில காரியங்களில் பாரம் அடையாதபடி, சில காரியங்கள் தான் நம்மளை ரொம்ப பாரம் அடைய வைக்கும். பாரம் அடையாதபடி நாம் எப்படி இருக்கணும்? சொல்ல மாட்டேங்கிங்களே, வாயே பேசாத ஆள் மாதிரி, வாயே பேச தெரியாத ஆள் மாதிரி உட்கார்ந்துருக்கல, என்ன காரியம்? அல்லேலூயா. சில காரியங்கள் நம்மளை பாரமாக்க கூடாது. ஏனென்றால் நம்முடைய ஜெபத்திற்கு அது தடையா இருக்கிறது.
இயேசுவின் வருகைக்கு செல்வதற்கு அது தடையாயிருக்கிறது. வாசியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 21:34. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் ஒண்ணு என்னது இருக்கிற சோறு மற்றவங்களுக்கு இருக்கோ இல்லையான்னு பார்க்காம அடிச்சு முடிச்சு என்ன செஞ்சிட வேண்டியது. அந்த காலத்துல அப்படித்தான். அந்த காலத்துல ஒரு பொண்ணு பார்க்க போனா மாப்பிள்ளைக்கு சாப்பாடு வைப்பாங்களா? எப்படி சாப்பிடணும் சொல்ல மாட்டேங்கீங்களே? கேள்வியே படலையா? எப்படி சாப்பிடணும்? நல்லா என்ன செய்யணும்? சாப்பிடணும். அப்போதான் பொண்ணுடைய தகப்பனும் தாயின்னு சொல்லுவாங்களாம், இவன் வேலை செய்து என் பிள்ளைய என்ன செஞ்சுக்கிடுவான், காப்பாத்தி. இந்த காலத்துல சொல்லுங்க, உங்ககிட்ட தானே கேட்கிறேன், சொல்லுங்க. 2 இட்லிக்கு மேல சாப்பிட்டாச்சுன்னா இந்த சாப்பாட்டு ராமனுக்கு கொடுத்தா என் பிள்ளைய பொங்கி போட வச்சு கொன்றுவான். பொண்ணு என்னது இது கிடையாது. நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், உங்க கண்ணுக்கு முன்னால 2 இட்லியை சாப்பிட்டு போய் வெளியில போய் 10 இட்லி சாப்பிட்டு வந்துடுவான். உங்களை ஏமாத்தி விடுவான். கவனமா இருக்கணும். லேலுயா. பெருந்தீண்டினால் பாரம் அடையாதபடிக்கு. எனக்கு அது இல்லையா, அந்த சாப்பாடு இல்லையா, இந்த சாப்பாடு இல்லையா, வாழ்நாள்லாம் என்னுடைய சிறு பையன்ல இருந்து இதுவரைக்கும் எனக்கு அந்த சாப்பாடு வேணும், இந்த சாப்பாடு வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும் நினைச்சதே கிடையாது. எது இருக்கோ அதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எது இருக்கோ. ஒரு நாள் தான் ஞானம் சிஸ்டர் ஃபோன் பண்ணும்போது சொன்னாங்க, உங்களுக்கு அம்மா செய்து கொடுத்தாதான் ஏன் நல்லா இருக்கு, நாங்கள் செய்கிறது உண்மைதான். ஏன்னா கடந்த 2-3 நாட்கள் சுகம் இல்லாம இருக்கும்போது 2 வீட்டுல இருந்து ரசம் வந்துச்சு. வாயில வைக்க முடியாத புளிப்பு. கேட்டு பாருங்க, வாயிலே வைக்க முடியாது. நான் லேசா முதல்ல எதுவுமே நான் டேஸ்ட் பார்த்து தான் சாப்பிடுவேன். அன்னைக்கு ரசமும் துவையலும் சாப்பிட்டா போதும்னு சொல்லியிருந்தோம். ரசம் வந்துச்சு, வாயில வைக்க முடியாத புளிப்பு. நான் என்ன செய்ய, மறுபடியும் தண்ணியை தான் ஊற்றினேன். கஞ்சி தண்ணியை ஊற்றி பிணைச்சி கஞ்சியும் துவையலுமா சாப்பிட்டேன். அவங்க சொன்னது 100க்கு 100 கரெக்டு. நான் வெளியில போய் சில நேரங்களில் ஹோட்டலில் சாப்பிட்டு எனக்கு ஏற்ற ஹோட்டலுக்கு தான் போவேன். ஜான்பால் பிரதர் பார்த்தீங்களா, பாண்டி பார்த்தீங்களா, இன்னாச்சிமுத்து பார்த்தீங்களா, எனக்கு ஏற்ற ஹோட்டல். எல்லா இடத்துக்கும் போக மாட்டேன். அங்கே போனால் நான் எப்படி சாப்பிடுதேனோ அது போல இருக்கும். அங்கே இருக்கிற எல்லாத்தையும் சாப்பிட மாட்டேன். அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் எனக்கு தேவை காய்கறி நிறைய இருக்கணும். காய்கறி வைக்கிறதுல எவனாவது பிரச்சனை பண்ணிட்டோம்னா என் வாழ்நாளில் அந்த ஹோட்டலுக்கே போக மாட்டேன். எனக்கு தேவை என்னது, சாப்பாடு இல்லை, காய்கறி கொஞ்சம் கூடுதலாக என்ன செய்வேன், சாப்பிடு. ஹோட்டல் அப்படிதான் பிரச்சனை பண்ணேன் தூத்துக்குடியில். இன்னும் அதை எட்டி பார்க்க மாட்டேன். ஒரு ஊழியக்கார அந்த இடத்துல சாப்பிடாம வந்துட்டோம்னா அந்த ஹோட்டலுக்கு ஒரு சாபம், ஒரு ஆசீர்வாத குறை. அல்லேலூயா. அதனால என் அன்பு தேவனுடைய ஜனமே, உங்களுடைய இருதயம் பெருந்தீண்டியினால் பாரமடையாதபடி, வெறியினாலும் எப்போ பார்த்தாலும் வெறி, குத்துணும் கொல்லணும் வேண்டாம், சமாதானமாயிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதானமா என்ன செய்யுங்க, வெறி பிடிச்ச டேஷ் மாதிரி அலையக்கூடாது. அதை நீங்க நிரப்பிக்கிடுங்க. அந்த கோடிட்ட இடத்தை நீங்க என்ன செஞ்சுக்கிடுங்க, நிரப்பிடுங்க. வேத வசனம் தான் சொல்கிறது, வெறியினாலும். 3வது லௌகிக கவலைகள். நான் அதை செய்யலையே, இதை செய்யலையே, வேண்டாம். நான் ஒரு காலத்தில் எங்கள் அம்மாட்ட கேட்டேன், அம்மா எனக்கு நீங்கள் என்ன வச்சிருக்கீங்க அப்படின்பேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க சிரிச்சுட்டு, உனக்கு ஜெபம் வச்சிருக்கேன்டா, ஸ்தோத்திரம் வச்சிருக்கேன்டா அப்படிம்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல் என் பிள்ளையிலையும் என்கிட்ட கேட்டால் நான் சொல்லுவேன், உனக்கு நல்ல ஜோமணி வச்சிருக்க, உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எங்கள் அம்மா ஒரு ஆளுடைய ஜெபம், எங்கள் அம்மா ஒரு ஆளுடைய ஜெபம் என்னுடைய தகப்பன் முகத்தை பார்க்காம வளர்ந்த எங்கள் அம்மாவுடைய ஜெபம் என்னை இந்த அளவுக்கு வச்சிருந்தா, நானும் பாஸ்டமாவும் ஜெபிக்கிற ஜெபம் என் பிள்ளைகளை இதை காட்டிலும் பன்மடங்கு ஆசீர்வதிப்பார்.
அதே போல உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்க சொத்தை சேர்த்து வைக்கீங்களோ, எதை சேர்த்து வைக்கீங்களோ, ஜெபத்தை நீங்க சேர்த்து வச்சாச்சுன்னா அந்த பிள்ளைகள் வரும் நாட்கள்ல மிகவும் ஆசீர்வாதமாய் லகுவான ஆசீர்வாதத்தை எளிதாய் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் பாப்பா. நல்ல கரங்களை கொட்டி உங்களுடைய பிள்ளைகளுக்காக சொத்து சுகத்தை சேர்த்து வைப்பதை காட்டிலும் ஸ்தோத்திரத்தையும் ஜெபத்தையும் சேர்த்து வைக்கும் போது அந்த பிள்ளைகள் லகுவாக சீக்கிரமாய் முன்னேறுவதற்குரியதான ஆசீர்வாதம் அவர்களுக்குள்ளே உண்டாக்கும். அல்லேலூயா. லௌகிக கவலைனாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் பாருங்க. அந்த நாள் சீக்கிரமாய் வரப்போகுது. பாரத்தோடு இருந்தா பறந்து போக முடியாது. அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு, எந்த பாரமும் உங்களை அழுத்தக்கூடாது. எந்த பாரமும் உங்களை என்ன செய்யக்கூடாது, அழுத்தக்கூடாது. பாரம் அழுத்திச்சுன்னா பாதியில போகும்போதே அந்த பாரம் கீழே தள்ளிடும். பாதியில போகும்போதே பாரம் கீழே என்ன செஞ்சிடும். சிலர் தலையில பாரம் வச்சுட்டு போகும்போது பாதியில போகும்போதே கீழே போட்டுருந்தாங்கல்ல. எப்படி கொஞ்சம் அனுபவம் இருக்கவங்க சொல்லுங்களா. கீழே போட்டுருந்தாங்க. ஏன் கீழே போட்டாங்க? ஏன் கீழே போட்டாங்க? தலை என்ன செய்யல, தாங்கல. அதே போலதான் பரலோகத்துக்கு போகும்போது பாரத்தோடு கூட கொஞ்சம் நம்ம ஸ்டெப் எடுத்து போயிட்டோம் அப்படின்னா பாதி வெளியிலேருந்து கீழே விழுந்துருவோம். விழுந்தா கை கால் தெரியாம போயிடும். ஏசேபியலை மாதிரி. ஏசேபியலுக்கு சன்னல் வழியா தான் தள்ளி விட்டான். தள்ளி விட்டு கீழே விழும்போது அவளுக்கு கை கால் என்ன செய்யல, சரீரம் இல்லை. பாரம் அடையாதபடி அந்த நாளுக்கு நீங்கள் எப்படி இருங்க, விழித்திருந்து ஆயத்தமாயிருங்கள். காரணம் என்னன்னா, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கும். கடைசி நாட்கள்ல வந்திருக்கிறோம். ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுறீங்களா? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிறீர்களா? கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல நீங்கள் வாசிக்கும் போது, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணங்களை என்ன செய்யுங்கள், நிறைவேற்றுங்கள். அந்நாட்கள்ல நான் சின்ன பையனா இருக்கும்போது பார்த்துருக்கிறேன். வயல்ல அரிக்கட்டை கட்டி வச்சிருப்பாங்க. களம் ஒரு சைடில் இருக்கும், களம் ஒரு சைடில் இருக்கும். அங்கேருந்து ஒரு ஆள் தூக்கிட்டு வருவாங்க. பாதியில் இன்னொரு ஆள் தலையில் நினைச்சுவாங்க. நான் சொல்றது உண்மையா பொய்யா? தலையில் இன்னொரு ஆள் வாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு ஆள், அதுக்கப்புறம் இன்னொரு ஆள். அவங்க களத்தில் கொண்டு வந்து என்ன செய்வாங்க, சேர்ப்பாங்க. இன்னொரு உதாரணத்தை சொல்றேனே, உங்க கண் காண நீங்க கண்டதான ஒரு உதாரணத்தை நான் சொல்றேனே, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உதாரணத்தை சொல்றேனே. கொத்தனார் வேலைக்கு போறாங்க. அந்த சித்தாலு மணலை சமைக்கும் போதோ சல்லியை சமைக்கும் போதோ அவங்க என்ன செய்வாங்க, என்னாச்சு முத்து சொல்லுங்க. ஒரு ஆள் அள்ளிட்டு போவாங்க, தலையில் வச்சிருப்பாங்க. அங்கே போய் இன்னொரு ஆள்கிட்ட கொடுப்பாங்க, வெறுஞ்சட்டியை வாங்குவாங்க. இன்னொரு ஆள்கிட்ட கொடுப்பாங்க, வெறுஞ்சட்டியை. நடக்கலையா? அப்போ மாம்சத்துக்குரியவர்களுக்கே ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும்போது, ஆவிக்குரியவர்களாகிய நமக்கு அந்த எண்ணம் இருக்கா? ஆவிக்குரியவர்களாகிய நமக்கு அந்த எண்ணம் இருக்கா? கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பாருங்களா. மாம்சத்துக்குரியவர்கள் அவங்க கொண்டு வரட்டுமே அப்படி நிற்க மாட்டாங்க. பக்கத்துல வந்துட்டோமே அப்படி நிற்க மாட்டாங்க. உங்க பாட்டில் அந்த நடை, அது மணமேடைக்கு போற நடையை காட்டியும் ஸ்லோவா தான் இருக்கும். மணமகன் மணமகள் மேடைக்கு வந்து உட்கார்றதுக்கு அந்த ஏதேனில் ஆதிமனம் பாடி ஸ்லோவா வராங்களா, அதை காட்டிலும் ஸ்லோவா தான் இருக்கும். ஆனாலும் ஒருவர் பாரத்தை ஒருவர் என்ன செய்வார்கள், சுமப்பார்கள். ஆவிக்குரியவர்களாகிய நாம் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிறோமா? கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்க. ஒருத்தருக்கு சுகம் இல்லை, ஒருத்தருக்கு வியாதி, ஒருவருக்கு பலவீனம் அப்படின்னா அவங்கள பார்த்து கவலைப்படாதீங்கன்னு சொல்லியாச்சுனாலே வியாதி பறந்து போயிடும். இல்லையா? போய் இருந்துட்டு, ஆமா உங்களுக்கு வந்துட்டாங்க, இது உங்களுக்கு வரக்கூடாத, நீயே கன்னத்தில் வச்சு பேசும்போது அவங்களுக்கு கூட கொஞ்சம் என்னது வந்துடும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. கம்பீரமா போகணும். உங்களுக்கு ஒன்றும் செய்யாது. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை பார்த்தாலே இந்த வியாதி ஓடி போயிரும்னா அவங்களுக்கு ஒரு புது பலன் வரும்.
நம்மளை காட்டிலும் 2 ஜம்பு நல்ல குதிச்சு ஆண்டவரை துதிப்பாங்க, எல்லாம் பறந்து போயிரும், அவர்கள் சுகமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. யாற்றும் போய் கவலை உண்டாக்கிறதுன வார்த்தைகளை பேசாதீர்கள். கவலை உண்டாக்கிறதான வார்த்தைகள் என்ன செய்யாதீர்கள். அப்போ ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கும் போது கிறிஸ்துவின் பிரமாணத்தை என்ன செய்கிறோம்? நிறைவேற்றுகிறோம். காரணம் என்னன்னா, தேவனுடைய பிரமாணங்கள் அது கடினமானது அல்ல, அது பாரமானதும் அல்ல. 1 யோவானின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம், அவருடைய கற்பனைகள் பாரமான. இயேசு நமக்கு கொடுக்கிற எந்த உபதேசமும் எந்த வசனமும் நமக்கு எப்படி இருக்க கூடாது? பாரமா என்ன செய்யக்கூடாது இருக்கு, அது நமக்கு லகுவு. அதனால்தான் முதலே சொல்லிவிட்டேன், அவரிடத்துல வந்து கற்றுக்கொண்டு அவருடைய பாரத்தை சுமையை நாம் சுமக்கும் போது அது நமக்கு எப்படி இருக்கு? லகுவாய் இருக்கிறது. சிலுவையை பார்த்தா அது பாரமா தான் தெரியும், சுமந்தால் லகுவா இருக்கும். அல்லேலூயா. பாடுகளை பார்த்தா இந்த பாதையில நான் எப்படி கடந்து போக போறேனோ என்கிறத என்ன உண்டாகதான் செய்யும். கடந்து போகும்போது எப்படி நான் கடந்து வந்தேன் எனக்கே தெரியல, அது என் கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. அந்த அனுபவம் உள்ளவர்கள் மட்டும் நல்ல கரங்களை கொட்டி கர்த்தரை துதியுங்கள் பார்ப்போம். நான் எப்படி கடந்து வந்தேன்னு எனக்கே தெரியல, நான் எப்படி கடந்து வந்தேன்னு எனக்கே என்ன செய்யல தெரியல. ஆனால் அதை கடந்து வருவதற்கு ஆவியான தேவன் அந்த பாரத்தை என்னை விட்டு லகுவாக்கி இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை கொட்டி ஆவியில நிரம்பி கர்த்தரை துதியுங்கள். அல்லேலூயா. தேவன் நமக்கு கொடுக்கிற பிரமாணங்கள் எப்படிப்பட்டதல்ல, பாரமானதல்ல. ஏன்னா நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்துமே பாரத்தை இறக்கி வச்சுட்டு தான் ஓடணும். அல்லேலூயா. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒருத்தன் புல்லுக்கிட்ட ரோட்டில் நடந்துட்டு போனான், தலையில் வச்சு என்ன செஞ்சுட்டு போனான், நடந்துட்டு போனான். ஒரு மாட்டு வண்டிக்காரன் அதை பார்த்துருக்கிறான். சே பாவம், வயசும் ஆகிப்போச்சு, இந்த புல்லுக்கிட்ட தலையில் வச்சுட்டு என்ன செய்தான் போறானான்ட்டு நிப்பாட்டி அவனை வண்டியில் ஏற்றி உட்கார வச்சு கூப்பிட்டு போயிருக்கான். அவனுக்கு என்ன விருப்பம் இல்லை, புல்லுக்கிட்ட இறக்கி வண்டியில் வைக்க. அவன் ஏத்துனதே எதனாலதான் ஏத்துனான்? அந்த பாரத்தை அவன் சுமக்கிறானேங்கிறதுக்காக தான் ஏத்துனான். வண்டிலையும் ஏறி உட்கார்ந்துக்கிட்டு புல்லுக்கிட்ட தலையில என்ன செஞ்சிட்டு இருக்கான், வச்சுக்கிட்டு இருக்கான். அதே போல சபையில தான் இருக்கிறீங்க, தேவனை தான் ஆராதிக்கிறீங்க, ஜெபம் நல்லா பண்ணுதீங்க, வேத வசனம் நல்லா வாசிக்கிறீங்க, எல்லாம் நல்லா கேட்கறீங்க. பாரத்தை தள்ளி விடுவதற்கு உங்களுக்கு மனம் இல்லை. எதை தள்ளி விடுவதற்கு? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றையும், எந்த பாரமும் உங்களை அழுத்தக்கூடாது, அழுத்தினால் நீங்கள் லகுவடைய முடியாது. அல்லேலூயா. நீங்க என்ன செய்ய முடியாது, லகுவடையணும். உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். பாரம் இருக்கும் வரைக்கும் உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படாது. பாரத்தை இறக்கி வைக்கணும். என்ன செய்யணும் சொல்ல மாட்டேங்கீங்களே, பாரத்தை என்ன செய்யணும், இறக்கி வைக்கணும். சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு இப்போ அந்த பாரம் இறக்கப்படாம உங்களுக்குள்ள விசுவாசம் வராது. விசுவாசத்தை குறித்து இரவு ஜெபங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இரவு ஜெபங்கள்ல என்ன செய்து கொண்டிருக்கிறோம், தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கும் இரவு ஜெபம் உண்டு. அப்ப அந்த விசுவாசத்தை துவக்குகிறவரோ முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு. அப்போ பாரத்தை தள்ளி விட்டாதான், பாரத்தை என்ன செய்யணும், தள்ளிடணும். அதை தலையில வச்சுக்கிட்டே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. தலையில வச்சுக்கிட்டே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது.
தலையில இருக்கக்கூடியதான் இருக்கும், வசனம் இருக்கும். என்னுடைய பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் சொல்வேன், உன் தலையில எங்க தட்டுனாலும் ஒவ்வொரு ஆகமங்கள் திறக்க வேண்டும். 66 ஆகமமும் இந்த தலையை சுத்தி என்ன செய்யணும், இருக்கணும். எந்த சைடு என்ன வசனம் வேணுங்கிறதுக்காக இப்படி ஒரு தட்டு ஆவிக்குரியவனுக்கு தட்டி பார்த்தா அந்த இடத்துல இருந்து வசனம் வர வேண்டும். அந்த இடத்துல இருந்து என்னது வரணும், சொல்ல மாட்டேங்கிங்களே, என்னது வரணும், வசனம் வரணும். நம்மை சுற்றி இருக்கிற பாரத்தை, பாரமான யாவற்றையும் ஆண்டவர் சொல்லியிருக்கலாம்ல, இதை மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாம் நீ தள்ளிரு, மீதி எல்லாத்தையும் நீ என்ன செஞ்சிரு, தள்ளிரு, மீதி எல்லாத்தையும் நீ தள்ளிரு, இதை மட்டும் நீ வச்சுக்கன்னா இன்னைக்கு எல்லாரும் வச்சுக்கிட்டு தான் இருப்போம். ஆசீர்வதிக்கப்பட முடியாது. என்ன செய்ய முடியாது, ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஆசீர்வதிக்கப்படணும்னா எல்லா பாரத்தையும் தள்ளிட்டு ஒழுக்கமாய் ஜெபம் பண்ணால், விழித்திருந்து ஜெபம் பண்ணால் ஏசப்பா வரும்போது கர்த்தர் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். அதனால்தான் சங்கீதம் 55ஆம் சங்கீதம் 22வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, மனப்பாடமாய் தெரிந்ததான ஒரு வசனம், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார், தள்ளாட, உங்களை தள்ளாட விடுவதே பாரம்தான். நீங்க இப்ப தள்ளாடிட்டு இருக்கீங்களா, இதுக்கு காரணம் என்னதான், ஏதோ ஒரு பாரம் உங்களை வாழ்க்கையில் அழுத்திக்கிட்டு இருக்கு. நெஞ்சு அழுத்துது, இருதயத்தை அழுத்துது, மூச்சு விட முடியல, மூச்சு திணறல் வருது. இவைகளுக்கெல்லாம் ஒரு விடுதலை வேணும்னா நான் உங்களுக்கு சொல்றேன், வேத வசனத்திலிருந்து சொல்றேன், கர்த்தருடைய ஆவியினால நிரம்பி சொல்றேன், எல்லாத்தையும் இப்போ முழங்கால நின்று இறக்கி வச்சு. முழங்கால நிற்போமா? நானும் வேணா முழங்கால நிற்கிறதுக்கு தயார், நானும் வேணா முழங்கால நிற்கிறதுக்கு தயார். அப்போ நல்லா நீங்க கவனிங்க, என்னை கவனிங்க. கர்த்தர் மேல பாரத்தை வைத்துரு, கர்த்தர் மேல பாரத்தை வைத்து விடு, கர்த்தர் மேல பாரத்தை வைத்து விடு, கர்த்தர் மேல பாரத்தை வைத்து விடு, கர்த்தர் மேல பாரத்தை வைத்து விடு. கர்த்தர் மேல பாரத்தை வைத்தாச்சுன்னா அவர் நம்மை ஆதரிக்கிற தேவனாயிருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆதரிக்கிற தேவனாயிருக்கிறார், அவர் நம்மை ஆதரிப்பார். இன்னைக்கு ஒரு 2 நிமிடங்கள் கூட எடுத்தாலும் பரவாயில்லை, இப்போ நீங்க பாரத்தை இறக்கணும். நானும் உங்களுக்கு முன்னால முழங்கால தான் இருக்கிறேன். ஏன்னா பாஸ்டர் மட்டும் நின்றுட்டு நிற்காரன்ற ஒரு கெடுதலான சிந்தனை உங்களுக்கு வரலாம். கொஞ்ச நேரம் முழங்கால் நின்று உங்க தலை மேல, உங்க இருதயத்துல, உங்களுடைய உள்ளத்துல என்ன பாரம் இருக்கிறதோ அந்த பாரத்தெல்லாம் நீங்க இப்போ நீக்கணும். உங்க 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 உள்ளத்துல இருக்க முழங்கால நிற்கலாம்ல, முழங்கால நின்று உங்க உள்ளத்துல இருக்கிறத இப்போ நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லும், இந்த பாறை என் பிள்ளை குறித்த பாறை, என் மனைவியை குறித்த பாறை, என் புருஷனை குறித்த பாறை, என் வேலையை குறித்த பாறை, என்ன பாறை இருக்கு. எந்த பாரமும் உங்களிடத்துல இருக்கும்னா நீங்க முன்னேறவே முடியாது. அதை இப்போ கீழே இறக்கி வச்சாதான், இப்போ நீங்க கீழே இறக்கி வச்சாதான் நீங்க வாழ்க்கையில முன்னேற முடியும். இறக்கிருங்க. ஆண்டுடைய சமூகத்துல நீங்க இறக்கி வச்சிட்டீங்கன்னா இன்னைக்கு இந்த வருடத்தின் கடைசி நாட்கள்ல ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரப்போகுது. நான் எப்படி இறக்க என்கிற ஒரு பெருமையும் ஒரு மெத்தன போக்கம் உங்களுக்கு காணப்படும் என்று சொன்னால் தேவன் விட்டுருவார். அவர் நம்மளை கைவிடாம தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், அவர் உன்னை தள்ளாட விட மாட்டார். அவர் உன்னை தள்ளாட விடாமல் இருக்கணும்னா நாம் செய்யக்கூடிய இறக்கி வைக்கிறது நம்முடைய கடமை. ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுங்க, நல்ல வாயை திறந்து சொல்லுங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. நீங்க பாரத்தோடு கூட இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. நீங்க லகுவடைய வேண்டும். எல்லா காரியத்திலும் நீங்க லகுவடையும் போது உங்களுடைய குடும்பம் சந்தோஷமா இருக்கும், உங்களுடைய ஜீவியம் சந்தோஷமா இருக்கும். அந்த சந்தோஷத்தை கெடுப்பதே பாரம்தான். அந்த பாரம் இன்னைக்கு என்னைய விட்டு, என் குடும்பத்தை விட்டு நீங்கணும் அப்படின்ற ஆண்டவருடைய சமூகத்துல சரணடைகிறவர்கள் மட்டும் 2 கரங்களை உயர்த்தி, மனதார 2 கரங்களை உயர்த்தி அவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் உன்னுடைய சமூகத்தில் சரணடைகிறேன், என்னுடைய பாரத்தை நீக்கிவிடும்,
என்னுடைய பாரத்தை நீக்கிவிடும், என்னுடைய பாரத்தை நீக்கிவிடும், என் பாரத்தை நீக்கிவிடும். அவற்றை கேளுங்க, ஆண்டவற்றை கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாய் நீக்குவார், நிச்சயமாய் என்ன செய்வார்? நீக்குவார். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. உன் பிள்ளைகளை குறித்து நீ பாரப்பட வேண்டாம், புருஷனை குறித்து நீ பாரப்பட வேண்டாம், மனைவியை குறித்து பாரப்பட வேண்டாம், வருமானத்தை குறித்து எந்த காரியத்தையும் குறித்து நீங்கள் பாரம் அடையாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. அந்த பாரத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் வச்சிருங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆதரிப்பார், கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு வாசலை திறப்பார், கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு காரியத்தை அவர் நிச்சயமாய் செய்வார். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. உங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்வார், உங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்வார், உங்களுடைய குடும்பத்துக்கு செய்வார். அவர் உங்களை ஒருபோதும் தள்ளாட விடமாட்டார். எங்கள் அன்பின் இரட்சகரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் லெகுவடைய பாரத்தை இறக்கி வைக்க வேண்டும் கர்த்தாவே. நாங்கள் பாரத்தோடு நிற்பவர்கள் அல்ல, பரிசுத்தமாய் நிற்பவர்கள். நாங்கள் சுமையோடு நிற்பவர்கள் அல்ல, சுத்தவான்களாய் நிற்பவர்கள் கர்த்தாவே. சுத்திகரிக்கப்பட்டவர்களாய், பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் உம்முடைய சன்னிதானத்தில் இருக்கிறபடியினால எல்லா பாரங்களும் எங்களை விட்டு நீங்கி எங்களுடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆண்டவரே, பிரஜாதி மார்க்கத்தில் காண்கிறதான ஜனங்கள் மத்தியில் இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று எல்லாரும் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பாராட்டியருளும்படியாய் ஜெபிக்கிறேன். கிருபை கூட இருக்கட்டும். கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதி, கர்த்தர் ஆசீர்வதித்தரலும். பிள்ளைகளை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும். பிள்ளைகளோடு கூட உங்களுடைய கிருபை ஆசீர்வாதங்கள் கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதித்து தொடர்ந்து ஞானஸ்நானம் எடுக்க போற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். அப்படியே எழும்பி நிற்கும் போது ஒரு பாடலை பாட